நாவல் பழம், இதை பேச்சு வழக்கில் நாகப்பழம்னு சொல்லுவோம். நாகப்பழத்தோட ருசியே தனிங்க. பார்த்தாலே சாப்பிட தோணும். அது பார்க்க குண்டு குண்டா கரை நீளத்தில் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ வேறு சீசன் ஆரம்பிச்சிடுச்சா. அரை கிலோ 50 ரூபான்னு சொல்கிறாங்க. விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் அதோட பலன் இருக்கே அது ரொம்ப அதிகம். தினமும் ஒரு பிடி இல்லைன்னா ஒரு 7-8 பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் எந்த நோயும் கிட்ட நெருங்காதான். குழந்தைகளுக்கு கொடுங்க. அந்தந்த சீசன் பழத்தை நம்ம சாப்பிட்டாதான் அதோட சத்து நமக்கு போய் சேரும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் நல்லது இந்த நாகப்பழம். இதில் குறைஞ்ச அளவு கிளைசமிக் இருக்கிறதுனால இதய நோய், சில வகையான புற்றுநோய் வர்றதும் தடுக்கப்படுது. மேலும் இதில் மெக்னீஷியத்தோட அளவு ரொம்பவே அதிகம். வலிப்பு நோய், ஆஸ்மா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கிற ஆற்றல் நாகப்பழத்துக்கு இருக்குது. நல்ல செரிமானத்தை தர்றதுனால சாப்பிட்டதெல்லாம் சீக்கிரமே செரிச்சிடும். நாவல் பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் அளவு இதில் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்க சாப்பிடலாம். omega-6 ஃபேட்டி ஆசிட் நார்ச்சத்தில் இதில் நிறைஞ்சிருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுமா. விட்டமின் சி, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால கர்ப்பிணிகளும் இதை சாப்பிடலாம். சிறுநீரகம், கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க நாகப்பழத்தை தொடக்கூட கூடாது. ஏன்னா இதில் ஆக்சாலிக் அமிலம் இருக்குது. நோயை இன்னும் அதிகரிக்க செஞ்சிடும்.